ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் கார்டில் நியூ அப்டேட் என்ன வந்திருக்கு, மாஸ்க்டு ஆதார்னா என்ன, முக்கியமான இம்பார்ட்டண்ட் வந்து பயோமெட்ரிக் லாக் அண்ட் அன்லாக் எப்படி பண்ணுறது அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதுனாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதுக்கு கூகுளில் போய்ட்டு myAadhar.uidavgov.in அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து லாகின் பேஜ் அப்படின்றது ஷோ ஆகும். இந்த லாகின் பேஜில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஆதார் கார்டை வந்து லாகின் பண்ணி நம்ம என்ன எடிட் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் இம்பார்ட்டன்ஸ் 3 தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணுறது. அது எதுக்கு அப்படின்னா, இது வரைக்கும் நான் ஆதார் கார்டு எடுத்து எதுவுமே அப்டேட் பண்ணது இல்லை, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்காக. ஏன்னா சேஞ்ச் பண்ணுறன்ற அவசியம் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் நார்மலாக என்கிட்ட இருக்க ஏதோ டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஆதார் கார்டை அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்டேட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 14th மார்ச் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் ஆதாரில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ரெகுலர், மாஸ்க்டு. ரெகுலரில் வந்து அந்த 12 டிஜிட்டுமே ஃபுல்லாக தெரியும். மாஸ்க்டு ஆதாரில் வந்து லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் தான் தெரியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா. இது எதுக்குன்னா உங்களோட ப்ரைவசிக்காக தான். இப்போ ஏதாவது இஷ்யூக்கு நம்ம அந்த ஆதார் கார்டு கொடுக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து நம்ம பர்மிஷனோட கொடுக்கணும் அப்படின்ற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாஸ்க்டு ஆதார் கொடுக்கலாம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, அந்த மாஸ்க்டு ஆதார்ன்றதை எனேபிள் பண்ணிவிட்டு அப்புறம் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா மாஸ்க்டு ஆதார் வரும். அதை எனேபிள் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா நார்மலாக அந்த 12 டிஜிட் தெரிகிற மாதிரி டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகும்போது உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டும் டேட் ஆஃப் பர்த்தில் இயரையும் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா மெயின் இது தான், பயோமெட்ரிக் லாக் அன்லாக். இதுதான் வந்து எல்லோரும் வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது, ஆனால் தெரிஞ்சு கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து எல்லாத்துலேயும் என்ன லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு ஏன் அப்படின்லாம் தெரியாது தானே எல்லாருக்கும். ஆனால் நம்ம இதை பண்ணியிருக்கோம், ஆனால் லிங்க் பண்ணியிருக்கோம். ஆனால் ஏன்னா இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறோன்னா நம்ம ஒரு நெட் சென்டருக்கு போயிட்டு ஆதார் கார்டு கொடுத்து கைரேகை வச்சு காசு எடுக்கிறோம். அது எப்படி? ஏன்னா அது வந்து என்ன ஆகிருக்கு, அதோட லிங்காக இருக்கிறதுனால அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ஆகும், இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் கைரேகை வச்சு எடுக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் இல்லாமல் மற்ற யாராக கூட வைக்கலாம். ஏன்னா கைரேகை பிரிண்ட் பண்ணுறதுல பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஏஐ மெத்தட், அந்த மெத்தட், இந்த மெத்தட் புதுசாக நிறைய வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் பயோமெட்ரிக்கை லாக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட கைரேகை, உங்கள் கண், உங்கள் ஃபேஸ் அது வச்சாலும் அவங்களால என்ன ஆகாது, அதோட ஆக்சஸ் ஆகாமல் அவங்களோட காசோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு மீறி நடக்காது. ஸோ நீங்கள் லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது 3 வேலை செய்யாது. பட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓடிபி மூலயமா வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓடிபி நம்ம கையில் இருக்க மொபைலுக்கு தான் வரப்போகுது. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னா, அந்த லாக் அன்லாக் பயோமெட்ரிக்கு கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும், நம்மளோட பயோமெட்ரிக் இதெல்லாம் லாக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆகும், ஷோ ஆகும். என்னென்ன லாக் ஆகும், ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஐரிஸ் அதாவது கண்விழி, அதேமாதிரி ஃபேஸ், இது 3 லாக் ஆகிடும். வேறு ஓடிபி மட்டும் என்ன ஆகும், மொபைலுக்கு வர ஓடிபி மட்டும் எனேபிள் இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எதனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவசரத்துக்கு நீங்கள் அன்லாக் பண்ணலாம் அப்படின்னாலும் இதே ஸ்டெப் தான் பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் வேணுன்ற யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், திரும்ப லாக் பண்ணிடலாம். இதுக்கு எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னா, லாகின் அப்படின்றத கொடுத்துட்டோன்னா நம்மளோட ஆதார் நம்பரை கொடுத்துட்டு அந்த ஆதார் நம்பருக்கு ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருப்போம்ல, அந்த நம்பர் இருக்கணும். ஏன்னா அதில் வர ஓடிபி மூலியமாக தான் என்ன பண்ண முடியுது, வந்து ஆதாரே ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஆதார் நம்பரை வந்து கொடுத்துடலாம். அதே மாதிரி கேப்சா பக்கத்தில் இமேஜ் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கேப்சாவையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், லாகின் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோன்னா மொபைல் நம்பருக்கு என்ன ஆகும், ஓடிபி போகும். அது எதுன்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், போயிடலாம். போனதுக்கப்புறமா இது உங்களோடதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சைடில் ஃபேஸ் ஒன்று தெரியும், அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆதார் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே தெரியும். அந்த ஃப்ளிப் ஆதார்ன்றதை கொடுத்து நீங்கள் ஃப்ரண்ட் பேக் செக் பண்ணிக்கலாம் உங்களோடதா அப்படின்னு. அது வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், லாக் பயோமெட்ரிக் அப்படின்றது கொடுத்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோத்.